Hi students, welcome back to Smartlearn Tuition. So this is question number 2 in exercise 3.11. So solve the following quadratic equation by formula method. So இதுவும் easy தான். So இதுக்கு எந்த formula யூஸ் பண்ணுவோம்னா x equals to minus b plus or minus root of b square minus 4ac by 2a. இது இந்த டெக்னிக் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா நம்ம quadratic equation இந்த மாதிரி ax square plus bx plus c இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம இந்த ஃபார்முலா வச்சு நம்ம x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அதாவது சால்வ் பண்ணலாம். ஒரு quadratic equation வந்து quadratic equation நம்ம ஃபார்முலா வச்சு ஈஸியா சால்வ் பண்ணலாம். அதாவது x equals to minus b plus or minus root of b square minus 4ac by 2a இந்த டெக்னிக் வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ கொடுத்த கொஸ்டின் எழுதிக்கோங்க. இதில் வந்து x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து a. ஸோ a equals to 2 எழுதிக்கோங்க. b ஓட வேல்யூ minus y, b equals to minus y, c கான்ஸ்டன்ட் c equals to இந்த 2. இப்போ இது வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. மைனஸ் b, ஸோ மைனஸ்ன்னு போட்டு b ஓட வேல்யூ minus y, ஸோ மைனஸ்ன்னு போட்டு minus y plus or minus square root of b square, b ஓட வேல்யூ minus y, so minus 5 whole square minus 4ac, 4 into a வந்து 2, c ஓட வேல்யூ 2, divide by 2 into a, so 2 into a ஓட வேல்யூ 2. இது simplify பண்ணுங்க. minus to minus plus ஆயிடும். so 5 plus or minus square root of minus 5 the whole square, minus 5 the whole square நம்ம என்ன பண்ணோம், minus 5 into minus 5 ன்னு பண்ணோம். minus to minus plus ஆயிடும். 5 5s are 25. ஸோ அதான் இங்கே போட்டிருக்கோம். இப்போ இங்கே இந்த மைனஸ் அப்படியே போட்டு 4 2s are 8, 8 2s are 16. ஸோ 16 போட்டு டிவைட் பை 4 போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு 25 மைனஸ் 16 பண்ணுங்கள், ரூட் 9 கிடைக்கும். ஓகேவா? ஸோ 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 மைனஸ் 16 வந்து 9 டிவைட் பை 4 போட்டுக்கோங்க. ஸோ இது இப்போ நெக்ஸ்ட் இது எப்படி சால்வ் பண்ண, ரூட் 9ஓட வேல்யூ 3 இது அப்படி ரூட் 9 எப்படி எழுதலாம்னா ரூட் போட்டு 3 into 3ன்னு எழுதலாம். ஸோ ரூட் உள்ள டபுளாக வேல்யூ தான் நீங்கள் ஒன்று மட்டும் எடுத்து வெளில எழுதிடணும். ஸோ ஆன்சர் ரூட் 9ஓட வேல்யூ 3. ஸோ உங்களுக்கு 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 by 4ன்னு கிடைக்குது. ஸோ இது எப்படி எழுதலாம்னா ஒரு வாட்டி ப்ளஸ் யூஸ் பண்ணணும், இன்னொரு வாட்டி மைனஸ் யூஸ் பண்ணணும். ஸோ 5 ப்ளஸ் 3 by 4 இது ஃபஸ்ட் டைம், கமா போட்டு 5 மைனஸ் 3 by 4. ஓகேவா? இப்போ 5 ப்ளஸ் 3 வந்து 8, 8 by 4 வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். 4 2s are 8. அதே மாதிரி 5 மைனஸ் 3 வந்து 2, 2 by 4, 2 by 4 simplify பண்ணா 2 1s are 2, 2 2s are 4. So answer இந்த பக்கம் 1 by 2 ன்னு வரும். So 2, 1 by 2 x ஓட வேல்யூ. So the solution is 2, 1 by 2 ன்னு போட்டுக்கோங்க. வெரி ஈஸி சம், நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. முக்கியமான சம் தான் இது. இதுல செகண்ட் ஒன்றும் பார்த்துடலாம். ஸோ இப்போ சேம் ஃபார்முலா. ஸோ மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac by 2a. இதில் a வந்து ரூட் 2 இங்கே மேலே போட்டோம்னா b ஓட வேல்யூ minus 6, a ஓட சாரி லாஸ்ட் ஒன் வந்து c, இது a கிடையாது c. ஸோ c equals to 3 root 2 கான்ஸ்டன்ட். இது எல்லாத்தையும் தூக்கி நீங்கள் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ மைனஸ் b, ஸோ மைனஸ்ன்னு போட்டு b ஓட வேல்யூ minus 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர், அதாவது minus 6 ஸ்கொயர் மைனஸ் 4 into a வந்து ரூட் 2, c வந்து 3 root 2 by 2 into a, ஸோ 2 into root 2. ஸோ இப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 6ன்னு எழுதிக்கும். ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 6 ஸ்கொயர், அதாவது minus 6 into minus 6, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 6 6 are 36. ஸோ 36 இந்த மைனஸ் போட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ ரூட் 2 into ரூட் 2 2 ஆகிடும். ஸோ அப்போ 4 into 2 into 3ன்னு இருக்கும். 4 2s are 8, 8 3s are 24. ஸோ இங்கே 24ன்னு போட்டாச்சு, ஸ்ட்ரைட்டாக இங்கே போட்டலாம். ஸோ 36 minus 24 divide by 2 root 2. ஸோ 36 minus 24 வந்து 12. ஸோ 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 by 2 root 2ன்னு எழுதலாம். இந்த 12 எப்படி எழுதலாம்னா 12 சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க. 12க்கு எல்சிஎம் மாதிரி எடுத்து பாருங்க, ஃபேக்டரைஸ் பண்ணி பாருங்க. 2 6 are 12, 2 3s are 6, 3 1s are 3. அப்போ இந்த 12 நீங்கள் எப்படி எழுதலாம்னா ரூட் ஆஃப் 2 into 2 into 3ன்னு எழுதலாம். இப்போ ரூட் உள்ள டபுளாக இருந்தால் ஒன்று எடுத்து வெளில போடணும்னு சொன்னல, அப்போ இங்கே 2 2 இருக்குது, அப்போ ஒரு 2 எடுத்து வெளில போட்டுக்கலாம். ஸோ 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 போட்டு ரூட் 3, 3க்கு மட்டும்தான் ரூட் இருக்கும் இப்போ. ஸோ இந்த 2 2 வந்து ரூட் விட்டு வெளில வந்துடும். ஸோ இங்கே தனியாக போட்டிருக்கோம். 3க்கு மட்டும் ரூட் இருக்கும், அது நம்ம இங்கே போட்டிருக்கோம். இது பேசிக் மேக்ஸ் தான், தெரியாதவங்களுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிவைட் பை 2 root 2. இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இப்போ நீங்கள் இந்த ப்ளஸ்ஸையும் யூஸ் பண்ணோம், மைனஸையும் யூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ளஸ் போட்டுக்கலாம். ஸோ 6 + 2 root 3 by 2 root 2 ஃபர்ஸ்ட் வந்துருக்கு. கமாண்ட் போட்டு 6 minus 2 root 3 by 2 root 2, 6 minus 2 root 3 by 2 root 2. எப்பவுமே டினாமினேட்டரில் வந்து ரூட்டில் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், கான்ஜுகேட் பண்ணணும். ஓகேவா? கான்ஜுகேட்னா ப்ளஸ்ன்னு போட்டு 2 root 2 1 minute. ஸோ சாரி, இந்த 6 தனித்தனி கான்ஜுகேட்லாம் பண்ணல. ஸோ 6 + 2 root 3 by 2 root 2 தனித்தனி எழுதியிருக்கோம். ஸோ 6ஐயும் 2 root 12 டிவைட் பண்ணோம், 2 root 3யும் 2 root 12 டிவைட் பண்ணோம். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணோம், 6ஐயும் 2 root 12 டிவைட் பண்ணோம், அது இங்கே பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இதையும் 2 root 12 டிவைட் பண்ணோம், அது இங்கே பண்ணியிருக்கோம்.
ஸோ 6/2 ரூட் வந்து 2 டேபிள் 6 வரும். 2 3s are 6, உங்களுக்கு 3/√2 மட்டும் வருது. ப்ளஸ்ன்னு போட்டு இந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா 2 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ √3/√2 மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து டினாமினேட்டரில் இங்கேயும் √2 இருந்தால் நம்ம வெறும் ரூட் கீழே சேமாக இருந்தால் அப்படியே எழுதிடணும். √2 போட்டு மேலே இருக்க டேர்ம் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 3 + √3 நம்ம போட்டுக்கலாம். ஸோ இங்கேயும் அதே பண்ணுங்கள். 6/2 √2 போட்டு -2√3/2 போடுங்க. இங்கேயும் 6/2 சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 3s are 6, இங்கே மைனஸ்னு போட்டு இங்கே 2 கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே √3/√2 மட்டும் இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் சேமாக இருந்தால் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே எழுதிக்கணும். ரூட் அப்படியே போட்டு மேலே இருக்க டேர்ம் என்ன இருக்கோ அப்படியே மேலே எழுதிக்கோங்க. ஸோ 3 - √3 போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் ஆன்சர். ஒன்று வந்து 3 + √3/2, இன்னொன்று வந்து 3 - √3/2. ஸோ இதுதான் வந்து எக்ஸோட வேல்யூ. எக்ஸ் ஈக்குவல்ஸ்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ் ஈக்குவல்ஸ்னு எழுதணும் நீங்கள். ஸோ திஸ் இஸ் question number 2ல செகண்ட் சம். question number 2ல தேர்ட் சம், ஃபோர்த் சம் இருக்குது. அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.